हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा। वंदे महानन्तमनन्तलीलं महेश्वरं सर्वविभुं महान्तं गौरीप्रियं कार्तिकविघ्नराजसमुद्भवं शङ्करमादिदेवम्। हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा। நேற்றைய தினம் போன அத்தியாயத்தில் பகவான் நான் தான் பஞ்சகிருத்திய பராயணன் அப்படின்னு பிரம்மா விஷ்ணுகள்கிட்ட சொல்ல இந்த அத்தியாயம் அதிலேருந்து ஆரம்பிக்கிறது. பிரம்மா விஷ்ணு ஊச்சதுஹு சர்காதி பஞ்சகிருத்தியஸ்ய லக்ஷணம் ரூஹினௌ பிரபோ. சர்காதி பஞ்சகிருத்தியங்கள் அப்படின்னு சொன்னேளே, என்னவைகள் அவைகள் அப்படின்னு கேள்வி கேட்குறா. சுவாமி சொல்கிறார், சிவ உவாச்ச மத்கிருத்திய போதனம் குஹ்யம் கிருபயா பிரப்ரவீம்யஹம். என்னுடைய செய்கைகளை உங்களுக்கு போதிப்பிக்கும் விதமாக நான் சொல்லுகிறேன், அதை கேளுங்கள். உங்கள் மேல் இருக்கும் கிருபையினால் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன், கேளுங்கோ. சிருஷ்டிஸ்திதிஞ்ச சம்ஹாரஹ திரோபாவோப்யனுக்ரஹ பஞ்சைவ மே ஜகத்கிருத்யம் நித்யசித்திம் அஜாச்யுதோ. நித்தியம் நித்தியம் நான் சிருஷ்டி உன்னத்தை உண்டு பண்ணுறது, சிருஷ்டி ஸ்திதி அதின் காப்பாற்றுதல், நிலைநாட்டுவது, சம்ஹாரம் அதை அழிப்பது, திரோபாவம் அதை மறப்பது, ஞானத்தை மறைக்கிறது, அனுகிரகம் மறையை எடுத்து அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கக்கூடியதான இந்த 5 காரியங்களை பஞ்சைவமே ஜகத்கிருத்தியம் நித்யசித்திம் அஜாச்யுதோ, இந்த 5ம் நான் நித்தியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சர்கசம்சார சம்ரம்பः தத் பிரதிஷ்டா ஸ்திதிர்மதா சம்ஹாரோ மர்தனம் தஸ்ய திரோபாவஸ்ததுத்க்ரமः தன்மோக்ஷோனுக்ரஹஸ்தன்மே கிருத்யமேவம் ஹி பஞ்சகம். அதை விஸ்தரிக்கிறார். சர்கः சம்சார சம்ரம்பः, நித்தியம் நித்தியம் இந்த சம்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கே அதற்கு சர்க்கம் அப்படின்னு பேர். இந்த லோக சிருஷ்டியை, சம்சாரத்தை ஆரம்பிக்கிறது. தத் பிரதிஷ்டா ஸ்திதிர்மதா, அதை நிலைநாட்டுவது, சம்ஹார பர்யந்தம் அது ஒரு இடத்துல அப்படியே இருக்கே, அதனுடைய ஸ்திதி இருக்கே, அதற்கு அதனுடைய பிரதிஷ்டைக்கு ஸ்திதி அப்படின்னு பேர். சம்ஹாரோ மர்தனம் தஸ்ய, அதை அழிப்பது, திருப்பி உள்வாங்குவதற்கு சம்ஹாரம் அப்படின்னு பேர். திரோபாவஸ்ததுத்க்ரமஹ, இதெல்லாம் அவன்தான் பண்ணுறான் அப்படிங்கக்கூடிய, எல்லாத்திற்கும் ஆத்மா காரணம் அப்படிங்கிற ஞானத்தை மறைப்பது, அதற்கு திரோபாவம்னு பேர். தன்மோக்ஷோனுக்ரஹஸ்தன்மே கிருத்யமேவம் ஹி பஞ்சகம், இதெல்லாம் எதிலேருந்து காரணம் அப்படிங்கக்கூடியதான உண்மையை, அந்த திரையை விலக்கி அந்த மோட்சத்தை கொடுப்பது, அதை காண்பிப்பது, அது அனுகிரகம். மோட்சத்தை கொடுப்பது அனுகிரகம். இந்த 5ம் என்னுடைய கிருத்தியங்கள். கிருத்தியமே தத் வஹத்யந்தஹ, கிருத்தியமே தத் வஹத்யந்தஸ்தூஷ்ணீம் கோபுரபிம்பவத் சர்காதியச்சதுக்கிருத்யம் சம்சார பரிஜிரம்பணம் பஞ்சமம் முக்தி ஹேதுர்வை நித்யம் மயித சுஸ்திரம். கிருத்யமே தத் வஹத்யந்தஹ, வஹதி அந்தஸ்தூஷ்ணீம் கோபுரபிம்பவத். கோபுரத்தில், கோவில்களெல்லாம் ஒரு பிம்பம் இருக்கும், பார்த்தா அழகாக இருக்கும். ஆனால் அது ஏதாவது அசையுமோ, ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு உட்காண்டிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த 5 காரியங்களையும் நான் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், என்னுடைய இச்சா மாத்திரத்தினால எல்லாம் நடக்கிறது. அதுக்குன்னு நான் இறங்கி பிரயத்னப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி அது ஒன்றும் பண்ணுறதில்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே சாந்தமாக இருக்கார். அவர் நினச்சாலே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சர்காதியச்சதுக்கிருத்யம் சம்சார பரிஜிரம்பணம், அதில் சர்க்கம், ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், இது 4ம் பெரிய கர்ம பகுலம். ஒன்றத்தை உண்டு பண்ணணும், அதை அப்படியே இருக்கிறதுக்காக காப்பாற்றணும், அதை திருப்பி அழிக்கணும், இதை மறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சம்சாரத்தை பெருசு பண்ணுறதுக்காகவே உள்ளதான காரியங்கள். பஞ்சமம் முக்தி ஹேதுர்வை
நித்யம் மயித சுஸ்திரம். கடைசியில் ஒன்று சொன்னேன் பார்த்தியா, அனுகிரகம் அப்படிங்கிறது. அதுதான் என்னுடைய சாஸ்வதமான ஸ்வரூபம். எல்லா ஜந்துக்களுக்கும் எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் நான். அதுதான் என்னுடைய சகஜமான ஸ்வபாவம். பஞ்சமம் முக்தி ஹேதுர்வை நித்யம் மயித சுஸ்திரம். அது எங்கிட்ட தான் இருக்கு. எந்த ததிதம் பஞ்சபூதேஷு திருஷ்யதே மாமகைர்ஜனைः சிருஷ்டிர்பூமோ ஸ்திதிஸ்தோயே சம்ஹாரः பாவகே ததா திரோபாவோ நலே தத்வத் அனுகிரக இவாம்பரே. ததிதம் இந்த 5 கிருத்தியங்களும் பஞ்சபூதங்களில் அடக்கி வச்சிருக்கேன். எப்படி? இந்த 5ஐயும் மாமகைர்ஜனைஹி என்னுடைய பக்தர்களால் பஞ்சபூதங்களில் பார்க்கப்படுகிறது. சிருஷ்டிர் பூமோ, பூமியில் சிருஷ்டியானது உண்டாகும் இல்லையா? எவ்வளவு மரம் செடி கொடிகள்லாம் பூமியிலேருந்து உண்டாகிறது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கும் கூட பிருத்திவி சம்பந்தம் உண்டு. அதனால தான் பிறக்கிறான். சிருஷ்டிர் பூமோ ஸ்திதிஸ்தோயே, பிறந்த அனைத்தும் ஜலத்தினாலேயே நிற்கிறது இல்லையா? இப்போ பூமியிலேருந்து ஒரு செடி பிறந்துடுத்து அப்படின்னால் அந்த செடி எதில் இருக்குது? ஜலம் விட எத்தனை காலத்துக்கு அதுக்கு ஜலம் கிடச்சுன்னு இருக்கோ அத்தனை காலம் அது இருக்கும். நாமும் சரி, ஒவ்வொரு மனிதனும் உண்டானான் அப்படின்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் எல்லாம் என்ன அம்சம் அப்படின்னா ஜலாம்சம். ஜலாம்சம் இருக்க 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 அவன் இருந்துகிட்டே இருப்பான். இந்த ஸ்திதி அப்படிங்கிறதே ஜலத்தினால. ஜலம் இல்லைனால் ஸ்திதி இருக்காது. சிருஷ்டிர் பூமோ ஸ்திதிஸ்தோயே சம்ஹாரஃப் பாவகே ததா. அதனுடைய அழிவு அப்படிங்கிறது அக்னியில் இருக்குது. எல்லாத்தினுடைய அழிவும் கடைசியில் அக்னியினால் வருது. திரோபாவோ நிலே தத்வத் அனுகிரக இவாம்பரே. அதை மறைப்பது அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா காற்றில் இருக்குது. காற்று மறைச்சுடுமாம் எல்லாத்தையும். அதனால தான் இந்த சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? சுவாசத்தை கொஞ்சம் நன்னா கவனிக்கத்தான் அந்த மறை விலகி நமக்கு தத்துவம் புரியும். இல்லைன்னா வெறும்னா நம்ம அதை கவனிக்காமல் இருப்போம். காற்று பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் மறைச்சுட்டே இருக்கும் காற்று. இது எப்படி உண்டாகிறது இந்த லோகம் அப்படிங்க எதுவும் தெரியாது. என்கிட்ட வெறும் காற்றுல எல்லாம் மறைஞ்சிடும். அனுகிரக இவாம்பரே. அனுகிரகம் அப்படிங்கிறது என்னது? மோட்சம். ஆகாசம் மாதிரி. ஆகாசம்னு பேர் தான் உள்ளது. ஆகாசம்னா என்னதுன்னா இடைவெளிக்கு, ஸ்பேஸுக்கு ஆகாசம்னு பேர் இல்லையா? ஸ்பேஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கோ? அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி வாஸ்தவமாக சொல்லப்போனால் வெறும் போதாவஸ்தை மாத்திரம்தான், வெறும் போதம் மாத்திரமே சத்தியம் அப்படிங்கக்கூடியதானது ஆகாசம் மாதிரி. என்னுடைய பக்தர்கள்லாம் பஞ்சபூதத்தை பார்த்து இந்த பஞ்சகிருத்தியங்களையும் அறிந்து கொள்வார்கள். ஸ்ருஜ்யதே தரயா சர்வம் அத்பிஸ் சர்வம் பிரவர்த்ததே. திருப்பி நம்ம சொன்னதையே அவர் சொன்னதையே கொஞ்சம் கூட விஸ்தாரமாக சொல்கிறார். ஒவ்வொன்றும் உருவாகிறது பிருத்திவி சம்பந்தத்தினால்தான் உருவாகும். ஒரு குழந்தை உருவானாலும், செடி உருவானாலும், ஒரு சஸ்யம் உருவானாலும், என்ன உருவானாலும் பிருத்திவி இல்லாமல், பூமி சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே உண்டாகாது. ஸ்ருஜ்யதே தரயா சர்வம், பூமியினால் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அத்பிஸ் சர்வம் பிரவர்த்ததே, ஜலத்தினால்தான் ஒவ்வொன்றும் வளருகிறது. ஜலம் இல்லாமல் ஒன்றும் வளராது. ஒரு குழந்தையாகட்டும், முன்னாடி சொன்ன எல்லாமே அது ஒன்று வளர்றதுன்னா அதுக்கு ஒரு ஜலாம்சம் காரணமாக இருக்கும். ஜலத்தினால தான் எல்லாம் வளர். அர்த்தியதே தேஜசா சர்வம், ஒவ்வொருத்தனுடைய நாசத்தையும் நீங்கள் போய் பார்த்தேனால் ஒவ்வொன்றும் எப்படி போய் அழியிறது அப்படின்னு பார்த்தால் அந்த இடத்துல ஒரு அக்னி தத்துவம் இருக்கும். அக்னி தத்துவம் இல்லாமல் ஒன்றும் அழியாது. வாயுனா சாபனீயத்தே, இந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி மறைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தால் எல்லா இடத்துலையும் வாயு தத்துவம் இருக்கும். வாயுவினால தான் எல்லாமே மறைக்கப்படும். இல்லைன்னா அங்கேருந்து காணாமல் அடிக்கப்படும். வியோம் ஞானுகிருஹ்யதே சர்வம் வியோம் ந அனுகிருஹ்யதே சர்வம் நேயமேவம் ஹி சூரிபிஹி. ஆகாசத்தில் தான் எல்லாம் வியக்தமாகும். ஆகாசத்தினால தான் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம் இல்லையா? நம்ம சாதாரணமாகவே சொல்லும்போதே என்ன சொல்கிறோம்? அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. ஒருத்தன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னா என்ன சொல்கிறோம்? அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எங்கேயோ இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுன்னு அர்த்தமா? அவனுக்கு மனசுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடு. எங்கேயுமே நீங்கள் கொஞ்சம் இடம், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுனால அங்கே தெளிவு பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது, மோட்சம் பிறக்கிறது.
அப்படி அந்த ஒரு இடைவெளி இருந்தால் சர்வம் ஞேயம் ஹி சூரியபிஹி, அந்த ஸ்பேஸ்னால எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பஞ்சகிருத்தியமிதம் போடும் மமாஸ்தி முக பஞ்சகம், இந்த பஞ்சகிருத்தியங்களையும் நான் என்னுடைய 5 முகங்கள்னால பண்ணுறேன். சுவாமிக்கு பரமேஸ்வரனுக்கு 5 முகம் இல்லையா, அதனால் ஒரு முகத்தினால சிருஷ்டி, ஒரு முகத்தினால ஸ்திதி, ஒரு முகத்தினால சம்ஹாரம், ஒரு முகத்தினால திரோபாவம், கடைசியான முகத்தினால அனுகிரகம். இது 5ஐயும் நான் என்னுடைய 5 முகத்தினால பண்ணுறேன். சதுர்திக்ஷு சதுர்வக்திரம் தன்மத்தியே பஞ்சமம் முகம், என்னுடைய முகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா 4 திக்குகளில் 4 முகமும், இதுக்கெல்லாம் நடுவில் மேலையாக ஊர்த்வ முகமாக ஒரு முகமும், அப்படி 5 முகங்கள் எனக்கு உள்ளன. இதெல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரனே பிரம்மா விஷ்ணுவுக்கு உபதேசம் பண்ணுறார். யுவாபியாம் தபசா லப்தம் ஏதத் கிருத்தியத்வயம் சுதோ, இதில் நானே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்கள் 2 பேரும் தபஸு பண்ணினதுனால என்னுடைய 2 கிருத்தியங்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். என்னது? சிருஷ்டியும் ஸ்திதியும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் ஒப்படைக்கிறேன். இவாபியான் தபசா லப்தம், நீங்கள் பண்ணின தபஸ்னால என்னுடைய 2 கர்மாக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். சிருஷ்டிஸ்தித்யபிதம் பாக்யம் மத்தஃ பிரீதாததி பிரியம், பாக்யமான சிருஷ்டியும் ஸ்திதியும் நல்ல மங்களகரமான 2 கர்மாக்களை உங்களுக்கு தந்தேன் இல்லையா. எப்பயுமே ஒரு ஆற்று பெரியவா இருக்கிறவா குழந்தைகளுக்கு சௌக்கியமாக இருக்கணும். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறாருன்னா அவனுக்கு நஷ்டம் இல்லாத மாதிரி தானே கொடுப்பார். அந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் அனுகிரகமாக சிருஷ்டியவும் ஸ்திதியவும் நல்ல பேர் எடுக்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன். சம்ஹாரங்கிற கெட்ட பேரை நானே வச்சுக்கிறேங்கிற மாதிரி அப்படி கொடுக்குறார். ததா ருத்ர மகேஷாபியாம் அந்யகிருத்தியத்வயம் பரம், அதுக்கப்புறம் இந்த பிரம்மா விஷ்ணுவை சிருஷ்டி பண்ணதுக்கப்புறம் ருத்ரன் மகேஸ்வரன் அப்படிங்கக்கூடிய சைவாம்சம் பொருந்தி 2 பேர்களை சாட்சாத் சதாசிவரை சிருஷ்டி பண்ணுறார். பண்ணிவிட்டு ருத்ரன்கிட்ட சம்ஹாரத்தையும் மகேஸ்வரன் கிட்ட திரோபாவத்தையும் கொடுக்கிறேன். அதுதான் ருத்ர மகேஷாபியாம் அந்யத் கிருத்தியத்வயம் பரம், அவர்களிடம் இந்த 2ஐயும் கொடுத்திருக்கிறேன். அனுகிரகாக்கியம் கேனாபி லப்தும் நைவஹி சக்கியதே, அனுகிரகம் மாத்திரம் வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது, வேறு யாருக்கும் கிடைக்காது. என்னிடம் வந்தாலே அனுகிரகம் கிடைக்கும். தத் சர்வம் பௌர்விகம் கர்ம யுவாபியாம் கால விஸ்மிருதம் ந தத் ருத்ரமஹேஷாபியாம் விஸ்மிருதம் கர்ம தாதிருஷம், நீங்கள் 2 பேர்களும் என்னால் தனியாக சிருஷ்டிக்கப்பட்டதுனால், முன்னாடியும் நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கீள், ஸ்திதி பண்ணியிருக்கீள், இருந்தாலும் உங்களால் இந்த மாயையினால் என் மாயையினால் மறைக்கப்பட்டது. ஆனால் ருத்ர மகேஸ்வரர்கள் என்னுடையவே அம்சங்களாக இருப்பதனால் அவர்களுக்கு அவர்களுடைய கிருத்தியங்கள் மறக்கப்படவில்லை. ரூபே வேஷே ச கிருத்யே ச வாஹனே சாசனே ததா ஆயுதாதௌ சமத்சாமியம் அஸ்மாபிஸ்தத்கிருதே கிருதம், ரூபத்தினாலேயும் வேஷத்தினாலேயும் அவர்களுடைய கிருத்தியத்தினாலேயும் வாகனத்தினாலேயும் அவர் உட்கார்ந்திருக்கிற ஆசனங்கள்னாலேயும் இந்த ருத்ர மகேஸ்வரர்கள் எனக்கு சாமியமானவர்கள், என்ன மாதிரி போன்றவர்கள். மத்தியான விரஹாத் விரஹாத் வஸ்தவ் மௌಢ்யம் வாமேவ மாகதம் மஜ்ஞானே சதிமைவம் ஸ்யாத் மானம் ரூபம் மகேஷவத் தஸ்மான் மஜ்ஞான சித்தியர்த்தம் மந்திரமோங்காரநாமகம். இவர்கள் இருவர்களும் எப்பொழுதும் என்னை தியானம் செய்து கொண்டிருப்பதால் இவர்களுக்கு அந்த மறதியானது ஏற்படவில்லை. மத்தியான விரஹாத் வத்சௌ மௌಢ்யம் வாமேவ மாகதம், நீங்கள் இருவர்களும் என்னுடைய தியானத்தை மறந்து போனதால், சிவஸ்மரணையை மறந்து போனதால் உங்களுக்கு மௌಢ்யமானது ஏற்பட்டது, அதாவது மறதியானது ஏற்பட்டது. மஜ்ஞானே சதிமைவம் ஸ்யாத் மானம் ரூபம் மகேஷவத், என்னுடைய ஞானம் என்னுடைய சிந்தனை எப்பொழுதும் இருந்ததேயாகில் உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கும் இந்த என்னுடைய சாரூபியம் கிடைத்து எப்பொழுதும் என்னை போல் மறதி இல்லாமல் இருப்பீர்கள்.
தஸ்மான்மஜ்ஞானசித்யர்த்தம் மந்திரமோங்காரநாமகம் இதः பரம் பிரஜபதம் மாமகம் மானபஞ்சனம். அதனால் அந்த சம்பூர்ணமான ஞானம் பெறுவதற்காக நீங்கள் இன்று முதல் தஸ்மான் மஜ்ஞான சித்தியர்த்தம், என்னுடைய ஞானம் உங்களுக்கு சித்திப்பதற்காக, என்னை பற்றின ஞானம் உங்களுக்கு சித்திப்பதற்காக மந்திரமோங்கார நாமகம், ஓம்காரம் என்ற நாமத்தை உடைய மந்திரத்தை நீங்கள் இன்று முதல் ஜபிக்க வேண்டும். இதः பரம் பிரஜபதம் மாமகம் மானபஞ்சனம், இது இன்று முதல் நீங்கள் ஜபிக்க வேண்டும். உபாதிஷம் நிஜம் மந்திரம் ஓங்காரமுருமங்களம் ஓங்காரோ மன்முகாஜ்ஞே பிரதமம் மத் பிரபோதகः. இந்த ஓங்காரமும் என்னால் வெளிக்கொண்டு வரப்பட்டது. ஓங்காரத்தையும் உபதேசித்தவன் நானே. உபாதிஷம் நிஜம் மந்திரம் ஓங்காரமுருமங்களம். ஓங்காரம்னா என்ன? சர்வ மங்களஸ்வரூபம்னு அர்த்தம். எல்லா மங்களமும் அடங்கினது ஓங்காரம். ஓம்காரோ மன்முகாஜ்ஞே பிரதமம் மத் பிரபோதகா. ஓம்காரம் அப்படிங்கிறது என்னுடைய முகத்திலேருந்து தான் ஆவிர்பவிச்சுது. அதனுடைய போதம், என்னுடைய போதாத்மக ஸ்வரூபம் அந்த ஓம்காரம். வாச்சகோயமஹம் வாச்யः மந்த்ரோயம் ஹி மதாத்மகः ததனுஸ்மரணம் நித்யம் மாமனுஸ்மரணம் பவேத். வாச்சகோயம், இந்த ஓம்காரம் அப்படிங்கக்கூடியதான வாச்சகம் இருக்கே, அதுவே என்னுடைய ஸ்வரூபம். ஓங்காரமே என் ஸ்வரூபம். வாச்சகோயம் அகம் வாச்யः. அப்போது அந்த ஓம்காரம் அப்படின்னா ஓம் ஓம் சொன்னாலே நான் அங்கே இருக்கிறதாக அர்த்தம். அதனால் பூஜிக்கப்படுகிறவனும் நானே. வாச்சகோயம் அகம் வாச்யஹா. அந்த ஓம்காரத்தை யார்களெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களும் நானே. ஓம்கார ஸ்வரூபம் யாராவது பிரணவம் ஜபம் பண்ணினான்னா அந்த பிரணவம் ஜபம் பண்ணுறவா பரமேஸ்வர ஸ்வரூபம். வாச்சகோகம் அகம் வாச்சியா, அவர்கள் வாயினால் சொல்லப்படும் ஓம்காரமும் நானே. மந்த்ரோயம் ஹிமதாத்மகா, அந்த மந்திரமும் என்னை குறித்ததான மந்திரம். ததனுஸ்மரணம் நித்யம் மாமனுஸ்மரணம் பவேத். அதனால் ஓம்கார ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருந்தாலே சாக்ஷாத் சத்தியஸ்வரூபத்தை, சிவஸ்வரூபத்தை, நித்யானந்த ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணினதாக அர்த்தமாகிறது. இதை ஜபம் பண்ணிட்டு வர வர அவர்களுக்கு ஞானம் உண்டாகிறது அப்படின்னு பகவானே சொல்கிறார். அகார உத்தராத் பூர்வம் உகாரஃப் பஷ்சிமானநாத் மகாரோ தட்சிணமுகாத் பிந்து பிராங்முகதஸ்ததா நாதோ மத்தியமுகாதேவம் பஞ்சதாசோ விஜృంభిதா. அந்த ஓங்காரத்தில் ஓம் அப்படிங்கிறது 5 விதமான சப்தங்களால் உண்டானது. அகாரமும் உகாரமும் ஆவும் ஊவும் சேர்ந்தால்தான் ஓ அப்படிங்கிறது உண்டாகிறது. அதில் அதுக்கப்புறம் மா இல்லையா, ஆவும் ஊவும் சேர்ந்து ஓ ஆச்சு. அதுக்கப்புறம் இம் மா அப்படிங்கிறது உண்டாகிறது, அப்படி 5. அதுக்கப்புறம் இதுக்கு நாதம்னு பேர். அப்படிங்கக்கூடிய அந்த அனுஸ்வாரம் இருக்கே அது ஒன்று. இதனுடைய சப்தம் இது 5 சேர்ந்தால் வரக்கூடியதான சப்தம். இது 5 சேர்ந்து அதில் சொல்கிறார். அகார உத்தரமுகாத், என்னுடைய வடக்கு முகத்திலேருந்து அகாரம் அப்படிங்கக்கூடிய சப்தம், ஆ அப்படிங்கக்கூடிய சப்தம் உண்டாச்சு. என்னுடைய பூர்வ முகத்திலேருந்து ஊ அப்படிங்கக்கூடியதான சப்தம் உண்டாச்சு. என்னுடைய இடது பக்க முகத்திலேருந்து மா அப்படிங்கக்கூடியதான சப்தம் உண்டாச்சு. பிந்து இம் அப்படிங்கக்கூடியது அகார உத்தராத் பூர்வம் உகாரஃப் பஷ்சிமானநாத். அகாரம் அப்படிங்கிறது உத்தர முகத்திலேருந்து உண்டாச்சு, பশ্চিம முகத்திலேருந்து உகாரம் உண்டாச்சு, தட்சிண முகத்திலேருந்து மகாரம் உண்டாச்சு. என்னுடைய பிராங்முகத்திலேருந்து கிழக்கு முகத்திலேருந்து இம் அப்படிங்கக்கூடியதான பிந்து சப்தம் உண்டாச்சு. இது 5 சேர்ந்ததான ஒரு சப்தம் இருக்கே, அதானது நாத மத்திய முகாத். அந்த நாதமானது என்னுடைய ஊர்த முகத்திலேருந்து உண்டாச்சு. பஞ்சதாசோ விஜృంభిதா, அப்படி 5 சேர்ந்து ஒன்றானது தான். ஏகீபூத புனஸ்தத்வத்
ஓமித்யேகாக்ஷரோ பவேத். இந்த ஆ உ மா இம் அதுலேருந்து வர சப்தம் இதெல்லாம் சேர்ந்தால் ஓம் அப்படிங்கக்கூடியதான சப்தம் உண்டாகிறது. நாமரூபாத்மகம் சர்வம் வேதபூதகுலத்வயம் வியாப்தமேதேன மந்த்ரேண சிவசக்தியோஷ்ச போதகः. நாமரூபாத்மகம் சர்வம், இந்த அகில பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நாமத்தினாலேயும் ரூபத்தினாலேயும் அறியப்படுகின்றனவோ, இது இப்படி இருக்கும், இவருக்கு இந்த பெயர் அப்படின்னு அறியப்படுகின்றனவோ அவை அனைத்தும் வேதபூத குலத்வயம் கர்மாலேருந்து மோட்சம் அப்படிங்கக்கூடியதான வேதம் விதிக்கக்கூடியதான பூர்வமீமாம்சா உத்தரமீமாம்சா சர்வவிதமான சாஸ்திரங்களும் வியாப்தமேதேன மந்த்ரேண இந்த மந்திரத்தினாலேயே வியாபித்திருக்கின்றன. மட்டுமல்லாமல் சிவசக்தியோஷ்ட போதகா, அந்த ஓம் அப்படிங்கக்கூடியதான அக்ஷரத்திலேயே சிவனும் இருக்கார், சக்தியும் இருக்கார். அதாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய வெறும் தத்துவபோத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அனுபவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவனும் சரி, அதிலேருந்து வெளிவந்து எல்லாத்தையும் சர்வ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார அனுகிரக திரோபவாதிகள் பண்ணக்கூடியதான சக்திகளும் சரி, வெறும் அந்த ஓம் அப்படிங்கக்கூடியதான கேவல ஓம்காரத்திலேயே குடிக்கொண்டிருக்கு. அஸ்மாத் பஞ்சாட்சரம் யஜ்ஞே போதகம் சகலஸ்ய தத். அந்த ஓம்காரத்திலேருந்து தான் பஞ்சாட்சரம், சைவ பஞ்சாட்சரம் சிவ பஞ்சாட்சரமானது ஓங்காரத்திலேருந்து தான் உண்டாச்சு. அதுதான் அதுலேருந்து வந்து ஓங்காரத்துக்கு அப்புறம் உண்டானது பஞ்சாட்சரம், அதுலேருந்து மற்ற அனைத்தும் உண்டாச்சு. அகாராதி கிரமேணைவ நகாராதி யதாக்கிரமம். எப்படி அகாரத்திலேருந்து சொன்னாரோ இல்லையா, வடக்கு முகத்திலேருந்து அகாரம் உண்டாச்சு, அந்த அகாரத்திலேருந்து நகாரம் உண்டாச்சு, நா அப்படிங்கக்கூடியதான அக்ஷரம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பশ্চিம முகத்திலேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய முகத்திலேருந்து உகாரம் உண்டாச்சு, அந்த உகாரத்திலேருந்து மா அப்படிங்கக்கூடியதான அக்ஷரம் புனகா உண்டாச்சு. அவருடைய உத்தர முகத்திலேருந்து மகாரம் உண்டாச்சு, அந்த மா அப்படிங்கக்கூடிய அக்ஷரத்திலேருந்து ஷி அப்படிங்கக்கூடிய அக்ஷரம் புனகா உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் பூர்வ முகத்திலேருந்து இம் அப்படிங்கக்கூடியதான சப்தம் உண்டாச்சு, அந்த இம் அப்படிங்கக்கூடிய சப்தத்திலேருந்து வா அப்படிங்கக்கூடியதான சப்தம் புனகா உண்டாச்சு. திருப்பி மேலே ஓம்னு மொத்தமாக வந்து அந்த சப்தத்திலேருந்து யா அப்படிங்கக்கூடியதான அக்ஷரம் உண்டாகி நம சிவாய அப்படிங்கக்கூடியதான பஞ்சாட்சரம் உண்டாச்சு. அகாராதி கிரமேணைவ நகாராதி யதா கிரமம். அகாராதிகள் எப்படி உண்டாகினவோ அதே போல் நகாராதிகள் உண்டாச்சு. அஸ்மாத் பஞ்சாட்சராத் ஜாதா மாத்ருகாஃப் பஞ்சபேததः தஸ்மாத் சிரச்சதுர்வக்த்ராத் திரிபாத் காயத்ரி ரேவஹி. அந்த பஞ்சாட்சரங்கள்லேருந்து தான் அகாராதி க்ஷகாராந்தமுடைய மாத்ருகாட்சரங்கள் உண்டாச்சு. அதுலேருந்து தான் தஸ்மாத் சிரச்சதுர்வக்த்ராத் திரிபாத் காயத்ரி ரேவஹி. அப்படி பரமேஸ்வரன்ட்டேருந்து ஓம்காரம் உண்டாகி, ஓம்காரத்திலேருந்து பஞ்சாட்சரம் உண்டாகி, பஞ்சாட்சரத்திலேருந்து சர்வாட்சரங்களும் உண்டாகி, அந்த சர்வாட்சரங்கள்லேருந்து காயத்ரி ஆனது உண்டாச்சு. தஸ்மாத் சிரச்சதுர்வக்தாத், அந்த சிரஸோடு சேர்ந்து 5 முகங்கள்னால திரிபாத் காயத்ரி ரேவஹி, அந்த காயத்ரியும் அதிலேருந்து உண்டாச்சு. வேத சர்வஸ்தோ ஜஜ்ஞே, காயத்ரியிலேருந்து வேதம் உண்டாச்சு, சர்வ வேதங்களும் உண்டாச்சு. ததோ வை மந்திர கோட்டயா, அந்த வேதங்கள்லேருந்து தான் இப்போ ஜபிக்கக்கூடிய சப்தகோட்டி மகாமந்திரங்களும் மூல மந்திரங்கள் எல்லாம் வேதத்திலேருந்து உண்டாச்சு. தத்தன் மந்திரேண தத் சித்தி சர்வசித்திரிதோ பவேத். அனேன மந்திரகந்தேன போகோ மோக்ஷஸ்ச சித்தியதி. அந்த வெளியிலேருந்து அதிலேருந்து எல்லாம் உண்டான அந்தந்த மந்திரங்கள்னால அந்தந்த மந்திர சித்தியானது ஏற்படும். சப்தகோடி மகாமந்திரங்களில் எதை ஜபம் பண்ணுறோமோ அந்தந்த மந்திர சித்தியானது ஏற்படும். சர்வசித்திரிதோ பவேத். ஆனால் ஓம்கார ஜபம் பண்ணினாலோ, பஞ்சாட்சர ஜபம் பண்ணினாலோ, காயத்ரி ஜபம் பண்ணினாலோ சர்வ மந்திர சித்தியும் ஏற்படும். ஏன் கேட்டால் இதுக்கெல்லாம் மூலமானது இல்லையோ ஓம்காரம், பஞ்சாட்சரம்,
அதுக்கப்புறம் காயத்ரி, அப்புறம் வேதம், வேதத்துலேருந்து தானே மந்திர கோடிகள். அப்போ அதுக்கு பூர்வமான காயத்ரியை ஜபம் பண்ணினாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியான பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணினாலும் சரி, அதுக்கும் முன்னாடியான வெறும் ஓம்காரம், கேவல ஓம்காரம் ஜபம் பண்ணினாலும் சர்வமந்திர சித்தியும் ஏற்படும் அப்படின்னு புராணங்களில் சொல்கிறது விஷயமில்லை. போதாயனர் இருக்கார் இல்லையா, சூத்திரக்காரரான போதாயனர் அந்த பிரணவத்தை எப்படி சித்தி பண்ணணும்னு ஒரு கல்பம் போட்டிருக்கார். பிரணவ விதானம்னு பேர், பிரணவ கல்பம் அப்படின்னு பேர். அதில் ஒரு யாரும் இல்லாததான ஒரு காட்டிற்கு சென்று அங்கே தர்பையினால் ஒரு குடீரம் பண்ணி தர்பாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு 5000 முறைகள் ஓம்காரத்தை ஜபம் பண்ணினா அவர்களுக்கு சர்வமந்திர சித்தி ஆகிறது, சர்வ யஜ்ஞங்களும் பண்ணினதான பலனும் ஆகிறது, எல்லாத்தையும் கற்றுக்கொண்டதான பலன் ஏற்படுகிறதுன்னு இதிலேருந்து தான் அவர் சொல்லியிருக்கார். சூத்திரக்காரரும் இது விதிச்சிருக்காருங்கிறதுக்கு சொல்லுவார். அனேன மந்திரகந்தேன போகோ மோக்ஷஸ்ச சித்தியதி. அதனால் ஓம்காரமோ பஞ்சாட்சரமோ காயத்ரியோ ஜபம் பண்ணினால் இதனால் போகமும் மோட்சமும் ஏற்படுகிறது. இகலோகத்தில் சர்வ சௌக்கியமும் பரலோகத்துக்கான மோட்சமும் கிடைக்கிறது. சகல மந்திரராஜானஹா சாக்ஷாத் போகப்பிரதாசுபாஹ. இந்த மந்திரம் மாத்திரம்தான், இந்த 3 மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரம் மாத்திரம்தான் மோட்சத்தை கொடுக்கும், பாக்கி எல்லாம் போகத்தை மட்டுமே கொடுக்கும். அப்போது இந்த நந்திகேஸ்வரர் திருப்பி சொல்கிறார், புனஸ்தயோஸ்தத்ர திரஃபுடம் படம் குருஹு பிரகல்பிய மந்திரஞ்ச சமாதி சத்வரம் நிதாய தச்சீர்ஷ்ணிகராம்புஜம் சனைஹி உதங்முகம் சம்ஸ்திதயோ சஹாம்பிகா. அந்த பரமேஸ்வரன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் உட்காத்தி வச்சு அவர்கள் தலையில் கையை வச்சு தன் வாக்கினால் அந்த மந்திரத்தை உபதேசித்தார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் உத்தரமுகமாக வடக்கை நோக்கி உட்கார்ந்து கொண்டு அந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டனர். திருச்சாரிய கிரகீன் மந்திரம் யந்திரதந்திரோக்தி பூர்வகம் சிஷ்யௌச்சதோ தட்சிணாயான் ஆத்மானம் ச சமர்ப்பயத். தட்சிணாயாம் ஆத்மானம் ச சமர்ப்பயத். இவர் உபதேசம் பண்ண அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த மந்திரத்தை 3 முறைகள் திருப்பி பெற்று சொன்னார்கள். ஓங்காரத்தையும் பஞ்சாட்சரத்தையும் பெற்று கொண்டார்கள். அதுக்கப்புறம் ஜபம் மந்திரம் வாங்கிட்டால் குரு தட்சிணை கொடுக்கணுமே, என்ன தட்சிணை கொடுத்தால்னால் அவர்களையே பகவானுக்கு சமர்ப்பித்தார்களாம். ஆத்மாவையே தட்சிணையாக பகவானுக்கு சமர்ப்பித்தார்கள். பிரபத்த ஹஸ்தௌ கிலதௌ ததந்திகே தது தமூச்சதுஹு தேவவரம் ஜகத்குரும். அப்புறம் 2 பேர்களும் கை கூப்பிக்கொண்டு பகவானை ஸ்துதி செய்தார்கள். பிரம்மாச்சுதாவூச்சதுஹு 2 பேர்களும் சேர்ந்து கொண்டு பிரம்ம விஷ்ணு ஸ்துதி பரமேஸ்வரனை குறித்து நமோ நிஷ்கல ரூபாய நமோ நிஷ்கல தேஜசே நமஸ்த கலநாதாய நமஸ்தே சகலாத்மனே. அவர் எப்படி உபதேசம் பண்ணினாரோ அந்த ரூபமாகவே வர்ணனை. நமோ நிஷ்கல ரூபாய அவ்யக்த ரூபமாக நிர்குண ரூபமாக ஒரு ரூபம் இல்லாமல் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை உனக்கு நமஸ்காரம். நமோ நிஷ்கல தேஜசே, அதாவது ஒன்றும் இல்லைன்னா என்னது, நமக்கு கண்ணுக்கு ஒன்றும் தெரியலை வாஸ்தவம், ஆனால் ஏதோ ஒன்று உணர முடிகிறது இல்லையா. நிஷ்கல தேஜசே, ஒரு போதமானது ஏற்படுகிறது, அந்த தேஜஸ்வரூபமான போதத்திற்கு நமஸ்காரம். நமஸ்கலநாதாய, அதிலேருந்து உண்டாகி அனைத்திற்கும் ஈஸ்வரனே உனக்கு நமஸ்காரம். நமஸ்தே சகலாத்மனே, அனைத்திற்கும் ஈஸ்வரனா ஏதோ ஒன்று தனியாக இருந்து அதுக்கெல்லாம் இவர் ஈஸ்வரனா அப்படின்னு கேட்டால் அவைகளுக்குள்ளேயும் அந்தராத்மாக பவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரனே உனக்கு நமஸ்காரம். நம பிரணவ வாச்சியாய, பிரணவம் இப்போ சொன்ன அந்த ஓம்காரத்தினால குறிக்கக்கூடியதான தெய்வமே உனக்கு நமஸ்காரம். நம பிரணவலிங்கினே, அந்த பிரணவத்தை ஓம்காரத்தை அடையாளமாக உடையவனே உனக்கு நமஸ்காரம். நம சிருஷ்டியாதிகர்த்தே ச நம பஞ்சமுகாயத்தே, சிருஷ்டியாதி கர்மாக்கள் பண்ணக்கூடிய பரம்பொருளே உனக்கு நமஸ்காரம். நம பஞ்சமுகாயத்தே, 5 முகங்களை உடையவனே உனக்கு நமஸ்காரம். பஞ்ச பிரம்மஸ்வரூபாய பஞ்சகிருத்தியாயத்தே நமஹ, பஞ்ச பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம். பஞ்சகிருத்திய பாராயணனே உனக்கு நமஸ்காரம். ஆத்மனே பிரம்மணே துப்யம் அனந்த குணசக்தையே, எங்களுக்குள்ளும் விராஜிச்சு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆத்மாவே உனக்கு நமஸ்காரம். பிரம்மணே,
எங்களுக்குள்ள அந்த ஆத்மாவாகவும் இருந்து கொண்டு அறிவாகவும் இருக்கிறையே அந்த அறிவு ரூபமான பிரம்மமே உனக்கு நமஸ்காரம். துப்பியம் அனந்த குணசக்தையே, எப்பேற்பட்டதான சக்தி, எப்பேற்பட்டதான குணம் உனக்கு, இதை எப்படி சொல்லி மாளும். ஏன் கேட்டால் எங்களை உண்டாக்கி எங்களுக்குள்ள ஞானத்தை கொடுத்து எங்களுக்குள்ள அதை போதஸ்வரூபமாக எங்களுக்குள்ளேருந்து வளர்ந்துருக்கியே, உன்னுடைய வியாப்தியை பற்றி உன்னுடைய குணங்களை பற்றி என்னன்னு சொல்கிறது. சகலா கலரூபாய சம்பவே குரவே நமஹ, சகல ரூபமாகவும் நிஷ்கல ரூபமாகவும் இருக்கக்கூடிய சம்புவே என்னுங்களுடைய குருவே உனக்கு நமஸ்காரம். இதி ஸ்துத்வா குரும் பத்யைஹி பிரம்மா விஷ்ணுஷ்ட நேமதுஹு, இந்த பத்தியங்கள்னால ஸ்துதி பண்ணி பிரம்மாவும் விஷ்ணுவும் நமஸ்காரம் செய்தார்கள் பரமேஸ்வரனை. உடனே பரமேஸ்வரன் சொன்னார், வத்சகௌ சர்வதத்வஞ்ச கதிதம் தரிசிதம் ச வாம் ஜபதம் பிரணவம் மந்திரம் தேவீதிஷ்டம் மதாத்மகம். வத்சகௌ சர்வதத்வஞ்ச கதிதம் ஞானஞ்ச சுஸ்திரம் பாக்யம் சர்வம் பவதி சாஸ்வதம். ஹே புத்திரர்களே, வத்சர்களே, என்னால் சர்வ தத்துவங்களும் சொல்லப்பட்டது உங்களுக்கு. தரிசிதம் ச வாம், நானும், அதாவது வாம் அப்படிங்கிறார், நான் மட்டும் இல்லை, நானும் தேவியுமாக அம்பிகையும் நானுமாக, நாங்கள் வேறு ஸ்வரூபம் கிடையாது, நாங்கள் இருவருமாக உங்களுக்கு தரிசனமும் கொடுத்தோம். ஜபதம் பிரணவம் மந்திரம், உங்களின் பொருட்டு மந்திர ஜபமான பிரணவமும் ஜபிக்கப்பட்டது. தேவி திஷ்டம் மதாத்மகம், எனக்கு அம்பாள் போல, என்னுடைய பத்னி தேவி போல் பிரியமான அந்த மந்திரமும் உங்களின் பொருட்டு ஜபிக்கப்பட்டது. ஞானஞ்ச சுஸ்திரம் பாக்யம் சர்வம் பவதி சாஸ்வதம், அதனால் உங்களுக்கு ஸ்திரமான ஞானம் ஏற்பட்டு சர்வவிதமான பாக்கியங்களும் சாஸ்வதமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லி, ஆர்திராயாஞ்ச சதுர்தஷ்யாம் தஜ்ஜப்யம் த்வக்ஷயம் பவேத், இந்த பஞ்சாட்சரத்தையும் பிரணவத்தையும் காயத்ரியும் எல்லாம் பரமேஸ்வரன் நினைத்து கொண்டு ஆர்திரா நட்சத்திரத்திலேயோ சதுர்தசி திதியிலேயோ ஜபம் பண்ணினால் அது அக்ஷயமான பலனை கொடுக்கும். அந்த மந்திரங்கள் அக்ஷயமாக வளரும். சூரிய கத்யா மகார்திராயாம் ஏகம் கோட்டி குணம் பவேத், சூரியகத்யா மகார்திராயாம் ஏகம் கோட்டி குணம் பவேத், சௌரமான கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த மகார்திரா வரதே, ஆர்திரா தரிசனம் வருகிறதே, அந்த ஆர்திரா தரிசனத்தன்று மார்கழி மாதம் ஆர்திரா நட்சத்திரத்தன்று அன்று இதை ஜபித்தால் அது கோட்டி குணமாக திருப்பி கொஞ்சம் கூட ஒரு கோடி குணமாக அது வளர்கிறது. மிருகசீர் சாந்திமோ பாகா புனர்வஸ்வாதிமஸ்ததா ஆர்திராசமம் சதா ஜ்ஞேயம் பூஜா ஹோமாதி தர்ப்பணே. எப்படி அதை எடுத்துக்கணும், ஆர்திரா நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் வருது இல்லையா. மிருகசீரிஷாந்திமோ பாகா, மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய 4வது பாதத்திலேருந்து ஆரம்பித்து ஆர்திரா நட்சத்திரம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு புனர்வஸ்வாதிமஸ்ததா, புனர்வசு நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தையும் எடுத்துக்கொண்டால் இவ்வளவு தூரம் வரைக்கும் புண்ணிய காலம். அந்த எப்பொழுதெல்லாம் அந்த ஆர்திரா தரிசனம் வருதோ அப்பொழுதும் சரி, மாதம் ஆர்திரா நட்சத்திரம் வந்தாலும் சரி, அந்த மிருகசீரிஷா கடைசி பாகத்திலேருந்து ஆரம்பித்து புனர்வசுவனுடைய முதல் பாதம் பர்யந்தம் ஆர்திரா நட்சத்திர புண்ணிய காலம் அப்படிங்கிறது வியாபிச்சிருக்கு. அதுகளும் ஆர்திரா சமம்னு தெரிந்துக்க வேண்டியது. ஆர்திரா சமம் சதா ஜ்ஞேயம் பூஜா ஹோமாதி தர்ப்பணே, அந்த சமயத்தில் பரமேஸ்வரனை உத்தேசித்து பூஜை ஹோமம் தர்ப்பணங்கள்லாம் செய்தால் கோட்டி குணமாக வளர்கிறது. தரிசனந்து பிரபாதே ச பிராத்தசங்கவகாலயோः சதுர்தசி ததா கிராஹ்யா நிஷீத வியாபினி பவேத், அந்த காலங்களில் கார்த்தால மத்தியானம் கார்த்தால பிரபாத உஷக்காலத்திலேயோ பிராத்த காலத்திலேயோ சங்கவ காலத்துக்குள்ளேயாவது அந்த ஆர்திரா நட்சத்திரம் மாதம் வரும்பொழுதும் அந்த மகா ஆர்திரா நட்சத்திரத்திலையும் சிவ தரிசனம் செய்ய வேண்டும். அதில் சதுர்தசி இது ஆர்திரைக்கு சொன்னார். சதுர்தசி திதி எப்படி எடுத்துக்கணும், சதுர்தசி ததா கிராஹ்யா நிஷீத வியாபினி பவேத் பிரதோஷ வியாபினி செய்வ பரயுக்தா பிரசஸ்யதே. அந்த சதுர்தசி ராத்திரியில் எப்போ வியாபிச்சிருக்கோ அந்த சதுர்தசி திதி எடுத்துக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு சதுர்தசி சாயந்தரம் ஆரம்பிக்கும், அடுத்த நாளைக்கு மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னால்
என்றைய தினம் ராத்திரி வியாபிச்சிருக்கோ அன்றைய தினத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் நாளைக்கே எடுத்துக்கணும். அது பிரதோஷ வியாபினியாக இருந்தால் உத்தமமாக அதுவே எடுத்துக்க வேண்டும். அதாவது பிரதோஷம்னா இப்போ அஸ்தமனத்திலேருந்து அஸ்தமனத்துக்கு அப்புறம் இருக்கிறது பிரதோஷ காலம், பரமேஸ்வரனுக்கு உகந்ததான காலம். அந்த காலத்திலேருந்து சதுர்தசி இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சதுர்தசி அமாவாசையோட சேருகிற சதுர்தசி இருந்தால் அதெல்லாம் விசேஷம். அப்படியெல்லாம் திதிகள் பார்த்து கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். லிங்கம் பேரஞ்சமே துல்லியம் யஜதாம் லிங்கமுத்தமம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ லிங்கத்து ரூபமாக பூஜை பண்ணினாலும் வேறு ரூபமாக ஸ்வரூபமாக பூஜை பண்ணினாலும் நான் அதை சமமாக பார்த்து எடுத்துக்கிறேன். அதுலேயும் லிங்கம் கொஞ்சம் கூட உத்தமம். ஏன் அப்படின்னால் தஸ்மால் லிங்கம் பரம் பூஜ்யம் பேராதபி முமுக்ஷுபிஹி. லிங்கத்தை பூஜை பண்ணினால் மோட்சம் சித்திக்கும். மோட்சத்தை இச்சிப்பவர்கள், இந்த சம்சாரத்திலேருந்து விரமத்தை இச்சிப்பவர்கள் லிங்க பூஜை பண்ண வேண்டும். அதனால தான் மோக்ஷேச்சுக்கள்லாம் வேரத்தை காட்டிலும் லிங்கம் மாத்திரமே பூஜை செய்வார்கள். லிங்கம் ஓங்கார மாத்திரேன பேரம் பஞ்சாட்சரேண தூ. லிங்க பூஜை பண்ணினால் வெறும் ஓங்காரத்தினால பூஜை பண்ண வேண்டும். ஓம் நமஹ ஓம் நமஹான்னு பூஜை பண்ணால் போகிறோம். பஞ்சாட்சர மந்திரத்தினால பேரத்தை பூஜை பண்ணணும். சுவாமியினுடைய ஸ்வரூபம் இருக்குன்னா அது பஞ்சாட்சரத்தினால பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னு சுவாமியே சொல்கிறார். ஸ்வயமேவ ஹி சத்ரவ்யைஹி பிரதிஷ்டாப்யம் பரைரபி. தன்னாலேயும் இந்த லிங்கத்தை தானும் பிரதிஷ்டை பண்ணலாம். இல்லை தன்னால் பிரதிஷ்டைக்கு யோக்கியதை இல்லாதவர்கள் அடுத்தவர்களை பிராமணர்களை கொண்டு பிரதிஷ்டை செய்ய வைத்து பஞ்சாட்சரத்தினாலேயோ ஓம்காரத்தினாலேயோ பூஜை செய்யலாம். பூஜையே துபச்சாரைஷ்ச மத்பதம் சுலபம் பவேத் இதி சாஸ்தி ததா சிஷ்யௌ தத்ரைவாந்தர்ஹித சிவஹா. அப்படி லிங்கமோ பேரமோ பிரதிஷ்டை பண்ணி இந்த பூஜை பண்ணினால், விசேஷமாக லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்தால் அது என்னுடைய ஞானத்தை, என்னுடைய பதத்தை, சிவசாயுஜ்யத்தை ரொம்ப சுலபமாக கொடுக்கும் அப்படின்னு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் உபதேசம் பண்ணி அந்த இடத்திலேயே பகவான் அந்தர்தானமாகிறார். அப்படிங்கக்கூடியதான இது ஸ்ரீ சிவமகாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் ஓம்காரோபதேச வர்ணனம் நாமதசமோऽध्यायः. 10வது அத்தியாயம் பூர்த்தி அடைகிறது. ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா.